ஆஷ்னு ஒருத்தன் புரோக்கர் வேலை பண்றான். அது எந்த மாதிரினா, பெரிய பெரிய கம்பெனில நடக்கிற தப்பெல்லாம் தெரிஞ்சா அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸோ ஆர் கிளையண்ட்டுக்கோ அவங்களால கம்பெனிஸ்க்கு ஏதாவது பாதிப்பாயிடுன்ட்டு கம்பெனி என்ன பண்ணுது, அவங்கள கொல்ல ட்ரை பண்றாங்க. பட் அவங்க உயிரோட தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட் பண்றாங்க. அவன் தான் நம்ம ஆஷ். அவனை கான்டாக்ட் பண்ணணும்னா ரிலேன்னு ஒரு கஸ்டமர் கால் சர்வீஸ் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஆஷ் சொல்ற பேமெண்ட்டை அந்த கிளையண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கிளையண்ட் கிட்ட இருக்கிற கம்பெனிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ப்ரூஃபை வாங்கி அதை ஒரு காப்பி பண்ணி இவன் வச்சுக்கிட்டு ஒரிஜினலை கம்பெனிஸ் கிட்ட கொடுத்துருவான். அதுக்கு பதிலாக ஒரு தொகையை வாங்கி அவனோட ஷேர்ஸை எடுத்துக்கிட்டு மீதியை அந்த கிளையண்ட் கிட்ட கொடுத்துருவான். இப்படி அவனோட ஒர்க் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அப்போ சாரான ஒரு கிளையண்ட் வராங்க. இதே மாதிரி ஆஷை கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா ஆஷ் அந்த ஒர்க்கை எடுத்துருக்கவே கூடாது. ஏன்னா ஆஷ் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாளோ சாரா அதை தான் கரெக்டா செய்வா. இதனாலவே ஆஷோட உயிருக்கு ஆபத்து ஆயிடும். சோ அதுல இருந்து நம்ம ஆஷ் தப்பிச்சானா இல்லையா, இந்த ரிலே படத்தோட மீதி கதைங்க அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குங்க. தமிழ் டப்லயும் இருக்கு, மறக்காம பாருங்க.